கோள்காரனுடைய வார்த்தைகள். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோள்காரர்கள் மற்றவர்களைப் பற்றி அவதூறு பேசுவார்கள். மற்றவர்களுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு எல்லோரிடமும் தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தீய நோக்கத்தோடு வீடு வீடாக அலைந்து கோள் சொல்லுவார்கள். கோள்காரருடைய வார்த்தைகளினால் சிநேகம் முறிந்து போகும். நல்லவர்களுடைய நற்பெயர் கெட்டுப்போய்விடும். கோள்காரர்கள் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் கேடு விளைவிக்க கூடியவர்கள். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். ஒருவன் காயம்பட்டிருக்கும் போது அவனுடைய காயத்திற்கு மருந்து தடவுவது போல கோள்காரர்கள் நயமாய் பேசுவார்கள். தங்களுடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு நன்மை உண்டாவது போல ஜோடனையாக பேசுவார்கள். அவர்களைப் போலவே தங்களுக்கும் பாதிப்பு வந்திருக்கிறது என்று பரிதாபமாக சொல்லுவார்கள். ஆனால் கோள்காரருடைய உள்ளத்தில் பரிதாபம் இருக்காது, பெருமை இருக்கும். மற்றவர்களுடைய துக்கம் நீங்க வேண்டும் என்னும் ஆர்வம் இருக்காது. மற்றவர்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் அதிகரிக்க வேண்டும் என்னும் விருப்பமே இருக்கும். கோள்காரர் தங்களுடைய சந்தோஷத்திற்காகவே மற்றவர்களிடம் கோள் சொல்வார்கள். பிறருடைய சந்தோஷத்தில் இவர்களுக்கு ஆர்வமோ அக்கறையோ இருக்காது. இவருடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருந்தாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோள்காரருடைய வார்த்தைகள் அதை கேட்போரை பாதிக்கும். அவர்கள் யாரை பற்றி கோள் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். அவருடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டு பண்ணும் விதத்தில் கோள்காரர்கள் பேசுகிறார்கள்.